ஸோ ஹே கைஸ் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா Yamahaவோட FZ V4 பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம மூணாக பிரிச்சுப்போம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்ல இருந்து பேக் ஒரு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ஓவர்வியூவாக பார்த்துட்டு நெக்ஸ்ட் இன்ஜின் பற்றி பார்ப்போம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பைக்கை டிரைவ் பண்ணி பைக்கோட டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ரியர் அண்ட் பேக் ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17 இன்ச் வீல் தான் கொடுத்துருக்காங்க. டயர் சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100/80 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 140/60 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. அண்ட் பிரேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 282 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க வித் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ். உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் ஏபிஎஸ் வரும். அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூயல் பிஸ்டன் கேலிப்பர். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டூயல் பிஸ்டன் கேலிப்பரோட பிரேக்கிங் சிஸ்டம் வருது. இதே ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பிஸ்டன் கேலிப்பரோட தான் வரும். அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிஎஸ் வராது. அண்ட் நெக்ஸ்ட் பைக்கோட லுக்கு. ஸோ இந்த ஃப்ரண்ட் எல்இடி செட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு V3லேருந்து V4க்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராடான டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 ஸ்டெப் ப்ரீலோட் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட சீட் ஹைட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பைக்கோட சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 790 mm. ஸோ ஷார்ட் ரைடர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கஷ்டப்பட தேவையில்ல. நான் பார்த்தீங்கன்னா 5.6 feet. எனக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு காலுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே கீழப்படுது. ஸோ சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவலைப்படவே தேவையில்ல. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 165 mm. ஸோ நம்ம ஊர் ரோட்டுக்கு பார்த்தீங்கன்னா இதுவே போதும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்சோல். ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்சிடி கன்சோல் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட வருது. உங்களுக்கு ஒயிட் கனெக்ட் அப்படிங்கிற Yamahaவோட ஆப்பை கனெக்ட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் அலர்ட்ஸ், கால் அலர்ட்ஸ் அண்ட் உங்கள் ஃபோனில் எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதிலே பார்த்துக்க முடியும். அண்ட் பைக் எங்கே லாஸ்ட்டாக நீங்கள் விட்டீங்க அப்படிங்கிறத உங்கள் ஃபோனில் பார்த்துக்க முடியும். பைக்கோட மெயின்டெனன்ஸ் எப்போ பண்ணணும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன்லேயே நீங்கள் பார்த்துக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேங்க் கெப்பாசிட்டி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள டேங்க் கொடுத்துருக்காங்க. மைலேஜ் அப்படின்னும் போது 45லேருந்து 50 km/லிட்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓனர் ரிப்போர்ட்டட் மைலேஜாக இருக்குது. ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பைக் எடுக்கிறவங்க அதோட பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இல்லாமல் மைலேஜ் ஓரியன்டாக பார்த்தீங்கன்னா அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. அண்ட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது தான் நமக்கு இன்ஜின் வருது. ஸோ இந்த பைக்கோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பைக்கோட இன்ஜின் 149cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 2 valve இன்ஜின். ஸோ இந்த பைக் ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12.2 PS ஆஃப் பவர் அண்ட் 13.3 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்கிற பைக் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி மேனாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த பைக் உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த பைக்கோட சீட்டிங். ஸோ ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராடான சீட் கொடுத்துருக்காங்க. அண்ட் உட்காரதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராடான சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக எதிர்பார்க்காம ஒரு ஆல்ரவுண்டர் பைக்காக எதிர்பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த பைக்கோட டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஓட்டி பார்ப்போம். அது ஸோ இப்போ இந்த பைக் ஓட்டி பைக்கோட டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டி பைக். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே சாஃப்டாக தான் கொடுத்துருக்காங்க. வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தூக்கி போகிற ஃபீலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாகவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பைக்கோட இனிஷியல் பிக்கப். ஸோ இனிஷியல் பிக்கப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் எம்டியோட தான் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிஷியல் பிக்கப் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட பிரேக்கிங். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூயல் பிஸ்டன் காலிப்பர் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பெருசு. ஸோ இதோட பிரேக்கிங் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போமா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 40ல் போவோம். ஃப்ரண்ட் பிரேக் மட்டும் அடித்து பார்ப்போம் எந்த அளவுக்கு பிரேக் அந்த பைக் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைக் ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ ரியரில் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பிஸ்டன் கேலிப்பர் தான் கொடுத்துருக்காங்க. அந்த பைட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது ஃப்ரண்ட்டை கம்பேர் பண்ணும்போது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட ரைடிங் பொசிஷன். ஸோ இந்த பைக்கோட ரைடிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரைட்டாக நீங்கள் கொஞ்சம் கூட குனிய தேவையில்ல, ரொம்பவே நிமிர்ந்து ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த முதுகுவலிக்கெலாம் பார்த்தீங்கன்னா இங்கே பிரச்சனையே இல்லை. ஸோ இந்த பைக்கை லாங் ரைடு எடுத்துகிட்டு போகலாமா? நீங்கள் எந்த பைக் வேணால் லாங் ரைடு எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் இந்த பைக் எடுத்துகிட்டு போகிறதுக்கான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு 13 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள டேங்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 45லேருந்து 50 km/லிட்டர் அப்படிங்கிறது ஓனர் ரிப்போர்ட்டட் மைலேஜாக இருக்குது. ஸோ லாங் ரைடுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் கூல்டு இன்ஜின்.
ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஒரு 500 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் ரொம்ப லாங்காக நான் ஸ்டாப்பாக ஓட்டுற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ அது உங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கலாம். அப்படி இல்லை நாங்கள் நிப்பாட்டி தான் போவோம் அப்படிங்கிற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்காது. அண்ட் ஏர் கூல்ட் இன்ஜின் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் கம்மியாக இருக்கும். ஸோ யமகாவில் பார்த்தீங்கன்னா ஒரு மிட்ரேஞ்சில் ஒரு நல்ல ஃபேமிலி பைக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டிங் ரொம்பவே நல்லா இருக்குது. இது உங்களுக்கு நார்மல் சீட்டு தான், ஸ்பிளிட் சீட் அவைலபிளாக இல்லை. சீட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வைடாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப லாங்காக ஓட்டினீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த அளவுக்கு பெயின் வராது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலே பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ மொபைலை கனெக்ட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாமே இதிலே பார்த்துக்கலாம். கால் நோட்டிஃபிகேஷன், மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இதில் பார்த்துக்கலாம். அண்ட் ஃபியூல் இண்டிகேஷன், ஆர்பிஎம் இண்டிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலே இருக்குது. இதில் இருக்க ஒரே டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் கொடுத்துருக்காங்க. டுவெல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் ஒரு ஃபுல்ஃபில்லான ஃபேமிலி பைக்காக இருந்திருக்கலாம். ஸோ அது மட்டும்தான். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 790 mm. ஸோ நீங்கள் ஷார்ட் ரைடராக இருந்தால் கூட உங்களுக்கு நோ ப்ராப்ளம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 136 கிலோ. ஸோ வெர்ஷன் 3 பார்த்தீங்கன்னா 135 கிலோ. அதோட கம்பேர் பண்ணும்போது 1 கிலோ பார்த்தீங்கன்னா அதிகமாகிருக்காங்க. ஸோ 136 கிலோ அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பைக் ஹேண்டில் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட தேவையில்லை. ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டு போகலாம். அண்ட் இந்த பைக்கோட மிட்ரேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. லோ எண்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோ எண்ட் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணாலும் மிட்ரேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் டாப் எண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க வெப்சைட்டில் 113 km/h போட்டிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம டாப் எண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ செக் பண்ண போகிறது இல்லை. நம்ம பார்த்தீங்கன்னா மிட்ரேஞ்ச் மட்டும் தான் செக் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வெர்ஷன் 3ல் பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வராது, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அதெல்லாம் வராது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் முன்னாடி அந்த டிஆர்எல் செட்டப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றிருக்காங்க. ஸோ அந்த டிஆர்எல் செட்டப் எவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இது போல் வேறு ஏதாச்சும் பைக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த பைக்கோட நேம் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ இந்த பைக் ஃபைனலாக யார் வாங்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த பைக் யார் வாங்கலாம் அப்படின்னா நான் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக அந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நல்ல ஃபேமிலி பைக் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பைக் தான். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த பைக் இப்போ தான் ஓட்டிட்டு வந்தோம். ஸோ பைக் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா பைக்கோட சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே சாஃப்ட்டாக இருக்குது. அண்ட் நீங்கள் லோ எண்டில் பார்த்தீங்கன்னா பவர் கொஞ்சம் கம்மியாக ஃபீல் பண்ணலாம். ஏன்னா எம்டியில் ஓட்டிருந்தீங்க அப்படின்னா ஸோ லோ எண்ட் டார்க் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்க. ஆனால் மிட் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா பைக் ரொம்பவே ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர் ஃபேமிலி பைக் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக எதிர்பார்த்து ஒரு பைக் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஓவராலாக கன்சிடர் பண்ணி ஒரு பைக் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அட்வான்டேஜாக இருக்கும் இந்த பைக்கில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பெரிய டிஸ்க் கொடுத்துருக்காங்க, 282 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ பைட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா 13 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள டேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் லாங் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிக்கடி டேங்க் ஃபில் பண்ண தேவையில்ல. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபேமிலி பைக் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஃபைனலாக உங்களுக்கு பைக்கிங் அண்ட் ட்ராவலிங் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் வேறு ஏதாச்சும் பைக் வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சி அப்படின்னா பைக் நேம் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட்